and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியையும் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக செபியுங்கள். இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய ஆலோசனைகளினாலும் தாங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர்களை பாரப்படுத்துவார் என்றால், ஒருவேளை இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்கள் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிப்பதையே மேலாக எண்ணுகிறோம். அப்படி ஜெபிக்கின்றதான வேளையிலே ஆண்டவர் நீங்கள் இந்த ஊழியத்திற்கு கை கொடுக்கும்படியாக உங்களிடத்திலே ஆண்டவர் நடத்துவார் என்றால், இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். நம்முடைய சமுதாய பணிகள் உண்டு. நம்முடைய ஊழியத்தின் மூலமாக திக்கற்ற ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான உதவித்தொகைகள் கொடுக்கப்படுகிறது, கல்வித்தொகை கொடுக்கப்படுகிறது, பல முகாம்கள் நடத்தப்படுகிறது. ஊழியர்கள் 42 பேர் ஆதரிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆலயம் இதுவரை 21 ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 22வது ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தை உங்களுடைய தினசரி ஜெபத்திலே நீங்கள் வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் நீங்கள் எங்களோடு பேசுங்கள். ஆம், 3 கிராமங்களிலே ஆலயம் கட்டியிருக்கிறோம். ஆனால் மின் இணைப்பு கிடையாது. அவர்களுக்குரிய அடிப்படை தேவையான ஒரு வேளை அந்த தரை கூட நல்ல சிமெண்ட் தரை தானே ஒழிய வேறு ஒரு வித்தியாசமான ஒரு விலை உயர்ந்த ஒரு தரை விரிப்பு அவர்களுக்கு கிடையாது. ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் ஆலயங்களுக்கு ஒலிவொளி அமைப்பு கிடையாது. PA சிஸ்டம் தேவைப்படுகிறது, மேஜை தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்களோடு பேசுகிற வண்ணமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியங்கள், மேன்மைகள், மகத்துவங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலேயும் என்னோடும் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க நீர் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த வாரத்திலே நல்ல மேய்ப்பனை குறித்து நாம் தியானித்தோம். சங்கீதம் 22 நல்ல மேய்ப்பனை பற்றி சொல்லுகிறது. நல்ல மேய்ப்பனாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் ஜீவனுள்ளவருடைய தேசத்திற்கு என்று கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த வாஞ்சை உள்ள தேவன். ஆகையினாலே நல்ல மேய்ப்பன் எனக்கு சிலுவையை காண்பிக்கின்றார். 22ஆம் சங்கீதம் சிலுவையையும் சிலுவையின் மரணத்தையும் காண்பிக்கிறது. தொடர்ந்து நாம் 23ஆம் சங்கீதத்திற்குள்ளாக வருவோம் என்றால், எங்கே நல்ல மேய்ப்பன் ஒரு பெரிய மேய்ப்பராக செயல்படுகிறதை பார்க்க முடியும். நல்ல மேய்ப்பன் பெரிய மேய்ப்பராக, கிரேட் ஷெப்பர்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நல்ல மேய்ப்பனாக உன்னை பாதுகாத்து கொண்டது மாத்திரமல்ல, உன்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், கன்மலையின் மேல் நிறுத்தினார், அடிகளை உறுதிப்படுத்தினார், புதிய பாடலை கொடுத்தார். அதுதான் பெரிய மேய்ப்பன் நமக்கு கொடுத்திருக்கிற சிலாக்கியம். ஆம், என்னை கண்டெடுத்தார், காணாமற் போன ஆடாகிய என்னை கண்டுபிடித்தார், என்னை தோளில் சுமந்து வந்தார், தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டெடுத்தார். இப்பொழுது என்னை நடத்துகிறார், என்னை போஷிப்பிக்கிறார், பெரிய மேய்ப்பனாக. ஆம், 22ஆம் சங்கீதம் சிலுவையை மையப்படுத்துகின்ற ஒரு சங்கீதம். 23ஆம் சங்கீதம் மேய்ப்பனின் கோலை மையப்படுத்துகிற ஒரு சங்கீதம். மேய்ப்பனின் கோல். இந்த சிலுவை இல்லாமல் மேய்ப்பனின் கோலுக்குள்ளாக நான் வர முடியாது. ஏனென்றால் இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக யார் யார் அவருடைய பிள்ளைகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவரை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
அவருடைய வழியிலே செல்ல அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களை மேய்ப்பனின் கோல் வழி நடத்துகிறது. இந்த சங்கீதம் ஒரு அருமையான இனிமையான சங்கீதம். அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த 23ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். அத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் உனக்காக எனக்காக சவதரித்து வைத்திருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகையினாலே இந்த 23ஆம் சங்கீதம் பெரிய மேய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கும் அவருக்குமான உறவு, மேய்ப்பனாகிய அவருக்கும் மந்தையாகிய எனக்கும் உள்ள உறவு, அதை காண்பிக்கிறது தான் இந்த தனிப்பட்ட உறவின் அடிப்படையை வெளிப்படுத்துகிறது தான் இந்த 23ஆம் சங்கீதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்திலே பார்ப்போம் என்றால் 16 முறை நான், எனது, என்னை, என் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப உச்சரிப்பதை பார்க்க முடியும். ஆகையினாலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறானே ஒழிய கர்த்தர் எங்கள் மேய்ப்பர் என்று சொல்லவில்லை. நான் தாட்சியடையேன் என்று சொல்லுகிறானே ஒழிய நாங்கள் தாட்சியடைவதில்லை என்று சொல்லவில்லை. என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறானே தவிர எங்களை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லவில்லை. யார் யார் ஆண்டவரோடு தனித்த உறவிலே அந்த தனிப்பட்ட அவரோடு உள்ள சிநேகம், அவரோடு உள்ள உறவு, அவரோடு இணைக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உரிய ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். என் மேய்ப்பர், என் மேய்ப்பர். ஆம், இது அருமையான சங்கீதம், அத்தனை ஆசீர்வாதங்களை உடையது. ஆகையினாலே ஒரு இனிமையான சங்கீதம் என்று இதை சொல்லலாம், ஒரு இனிமையின் கீதம் என்று சொல்லலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக இந்த சங்கீதத்தை கொடுக்கிறார். ஆம், இந்த சங்கீதத்தை இன்னொரு விதத்தில் கூட நாம் என்ன செய்யலாம், அழைக்கலாம், நைட்டிங்கேல் ஆஃப் சாம்ஸ், குயில்களின் சங்கீதம், குயிலின் சங்கீதம். எவ்விதமாய் குயில் கூவுகிறதோ பாடுகிறதோ அதை போல இந்த சங்கீதம் பாடலாக நமக்கு வருகிறது. சங்கீதங்களின் மொத்தத்தையும் அடக்கின ஒன்றாக அது இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், 23ஆம் சங்கீதத்தினுடைய அந்த சுருக்கத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 22ஆம் சங்கீதத்தை அங்கே 20வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து வந்தார். எழுந்து வந்தவர் இன்று உங்களையும் என்னை இந்த பெரிய மேய்ப்பராகிய கர்த்தர் வழி நடத்துகிறவராக, நற்கிரியிலே பெருகச் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார் என்பதாக குறிப்பிடுகிறார். பெரிய மேய்ப்பன், பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? பெரிய மேய்ப்பன் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய இதயத்தினுடைய அந்த பிராட்னஸ், இல்லையென்றால் இருதயத்தினுடைய விரிவாக்கத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். எல்லையெல்லாம் அன்பு செலுத்துகிற ஆண்டவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இரக்கத்தின் தேவன் உன்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். பெரிய மேய்ப்பன், அவரை நம்பினே அவருக்கு பின்னாக தைரியமாய் சொல்ல முடியும். உன்னுடைய சுய அறிவு, சுய ஞானத்திலே நீ செல்லாதே. பெரிய மேய்ப்பன் உனக்காக எல்லாவற்றையும் பெரிதாகவே வைத்திருக்கிறார். எல்லா காரியங்களிலேயும் அவர் மேன்மையானதை உனக்கு வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த 23ஆம் சங்கீதம் விளக்குகிறது. ஆம், ஒருவேளை சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், உன்னை அறிந்திருக்கும் மேய்ப்பர், உன்னை அறிந்திருக்கின்ற மேய்ப்பர், உன் பெரிய மேய்ப்பர் யார்? உனக்காக ஜீவனை கொடுத்தவர் உன்னை அறிந்திருக்கிறார்.
உன்னை அறிந்திருக்கிறார். ஞான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். மேய்ப்பனின் சங்கீதத்தை அறிந்திருக்கிற நீ, அந்த சங்கீதம் சுட்டி காட்டுகின்ற மேய்ப்பனை நீ அறிந்திருக்கிறாயா? அந்த மேய்ப்பர் உன்னுடைய வாழ்விலே உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறவராக இருக்கிறாரா? அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் நீ இசைந்தவனாய் இருக்கிறாயா? ஆம், பெரிய மேய்ப்பர், என்னை அறிந்திருக்கும் மேய்ப்பர், என்னை அறிந்திருக்கும் மேய்ப்பர். மேய்ப்பனானவன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறான். 100 ஆடாக இருந்தாலும் 200 ஆடாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்டையும் அவன் பேர் சொல்லி அழைக்கிறான். ஆடுகளை அறிந்திருக்கும் மேய்ப்பர் உண்டு. ஆடுகளை அறிந்திருக்கும் மேய்ப்பர் உனக்கும் எனக்கும் உண்டா? நீ நானும் அவரால் அறியப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீ நானும் அவரை அறிந்திருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஆட்டுக்குட்டி எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற மேய்ப்பர், கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர், நசல் கொண்டவைகளுக்கு வேண்டிய பரிகாரம் செய்கிற கர்த்தர், அவர் பெரிய மேய்ப்பர். அவர் பெரிய மேய்ப்பர். ஆம், நீ நானும் பெரிய மேய்ப்பனுடைய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்துவிடக்கூடாது. அறிந்திருக்கும் ஆண்டவர் என்னுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறார். என்னுடைய உள்ளான வாழ்வின் சீர்கேடுகளை அறிந்திருக்கிறார். நீ நானும் எந்த அளவிற்கு மாய்மாலமாய் ஆண்டவரை பின்பற்றுவதைப் போல நடிக்கிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். தேவன் உத்தமமாய் நடக்கிறவர்கள் தேவன் கிருபையை வழங்காதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னை அறிந்திருக்கும் மேய்ப்பருக்கு முன்பாக நீ வெளிப்படையான போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டாதே. உன்னை அறிந்திருக்கிறவர், உன்னை அறிந்திருக்கிற மேய்ப்பன். இன்றைக்கு நாம் எதையுமே கண்டுகொள்வதில்லை. ஏதோ எல்லாவற்றையும் ஒரு சடங்காச்சாரமாக ஏதோ ஒன்றாக நாம் எண்ணிக்கொண்டு தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய மேன்மையையும் அவருடைய பெரிய கிருபைகளையும் உதாசீனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்த திருவிருந்த ஆராதனைக்கு வருகிறோம். திருவிருந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறோம். ஏதோ ஐயா ஆரம்பிக்கிறாங்க குருவானவர், நாம் ஆமேன்னு சொல்ல வேண்டும் இல்லையா? தேவனுடைய சமூகத்திலே நீ திருவிருந்துக்கு வருகின்ற பொழுது உனக்காக அடிக்கப்பட்ட நல்ல மேய்ப்பரை பார். உனக்காக பலியான நல்ல மேய்ப்பரை பார். உன் ஜீவனை காத்துக்கொள்வதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவரை பார். ஆகையினால் தான் ஆரம்ப ஜெபமே எல்லாரும் ஜெபிப்போம் என்று சொன்ன உடனே குருவானவர் சொல்லுகிற அந்த முகவுரை ஜெபம் என்ன? எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் யோசித்து பாருங்க. என்னுடைய இருதயம், என்னுடைய விருப்பம், என்னுடைய சிந்தனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆனால் அத்தனையும் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு அதற்கு ஆமேன் என்று போடுகிற நீ, உன்னுடைய இருதயம் இன்னும் ஆண்டவருக்கு விரோதமாக எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீ உணர்கிறாயா? எல்லா விருப்பங்கள், நீ எந்த வெறுப்பு உடையவனாக இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பெரிய மேய்ப்பர், அறிந்திருக்கும் மேய்ப்பர். சிந்தனைகள், வீணான சிந்தனைகள். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெரிய மேய்ப்பர், அறிந்திருக்கிற மேய்ப்பர், என்னை அறிந்திருக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை அழைத்து செல்லும் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை அழைத்து செல்லும் மேய்ப்பராக இருக்கிறார். இங்கே பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. இங்கே பாருங்கள், அழைத்து செல்லும் மேய்ப்பன் கட்டவிழ்க்கிறார். கட்டவிழ்க்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானது இப்பொழுது கடந்து செல்ல வேண்டும். எங்கே செல்வது? வழியறியாத பிள்ளைகள். ஆட்டுக்குட்டிகளுக்கு வழி இல்லை, தெரியவில்லை. புல்லுள்ள இடத்திலே மேய்கிற ஒரு ஆடு மேய்ப்பன் இல்லை என்றால் அடுத்த நாளிலேயும் அந்த இடத்துல போய் மேய்ச்சல் இல்லாத அந்த இடத்துல போய் தின்று கொண்டு இருக்கும். அதுதான் நிலைமை.
தேவன் இல்லாத, மேய்ப்பன் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நடக்கிற சம்பவம் அதுதான். இங்கே வெளியே விட்ட பின்பு அந்த கூட்டை விட்டு வெளியே எடுக்கிறான். வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். இதைவிட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேண்டும்? இதைவிட செழிப்பு வேற என்ன வேண்டும்? ஆட்டுக்குட்டியே, உனக்காக மாண்ட ஆண்டவர், உனக்காக மீண்டு எழுந்த ஆண்டவர், உனக்கு முன்பாக இப்பொழுது வழிநடத்தும் ஆண்டவராக இருக்கிறார். உன் தேவைகளை அறிந்து உன்னை வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அழைத்து செல்லுகிறான். ஆட்டுக்குட்டிகளுக்கு முன்பாக செல்லுகிறான். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் சத்தத்தை ஆடுகள் அறிந்தபடியினாலே அவனுக்கு பின் செல்லுகிறது. முன் செல்லும் மேய்ப்பனை பார்க்கிறோம். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து பின் செல்லும் ஆடுகளாக நீ நானும் இருக்கிறோமா? இன்று யார் என்னை வழிநடத்துவது? என்னுடைய சுயமா? என்னுடைய மாம்சீகமா? என்னுடைய நண்பர்களா? என்னுடைய ஆகாத தீய நட்பா? எது என்னை வழிநடத்துகிறது? எந்த பாதையிலே போக வேண்டும் என்று சொல்லி திகைத்தவனாய் நிற்கிறாயோ? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய்? என்னை பின்பற்றி வராததற்கு என்னிடத்திலே நீ என்ன அநியாயத்தை கண்டாய்? காகங்களை பார், பறவைகளை பார், தாங்கள் போகும் வழிகளை அறிந்திருக்கின்றன. மிருகங்களை பார், மாட்டை பார், கழுதையை பார், தங்களுடைய முன்னணியையும் தாங்கள் வந்தடைய செய்கின்ற அந்த இடத்தையும் அறிந்திருக்கின்றன. ஆனால் என் ஜனமாகிய நீயோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறாய். என்னிடத்தில் என்ன குற்றத்தை கண்டுபிடித்தாய்? என்ன அநியாயத்தை கண்டாய்? தேவப்பிள்ளையே, அறிந்திருக்கும் ஆண்டவர் உன் தேவைகளை சந்திக்கும்படியாக உன்னை அழைத்து செல்ல நீ அவருக்கு பின்பாக செல்லுகிறாயா? அவர் முன்பாக செல்லுகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவாக நான் ஏதோ காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வழி தவறி தடம்புரண்டவனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயோ? எனக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறேன். எல்லா விருப்பங்களையும் அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆம், உன்னை அறிந்திருக்கும் ஆண்டவர், உன்னை அழைத்து செல்லும் ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்லுகிறாரா? இல்லை என்றால் உனக்கு பின்பாக யாரேனும் வருகிறார்களா? முன்பாக செல்லுகிற யூதேயா நாட்டிலே ஆடுகளுக்கு முன்பாக ஒருவர் மனுஷன் கையிலே கம்போடு போகிறான் என்றால், கோலோடு போகிறார் என்றால் அவன் மேய்ப்பனாக இருக்கிறான். ஆனால் அந்த யூதேயா நாட்டிலே ஒரு கூட்டம் ஆடுகளை துரத்தி கொண்டு, ஆடுகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு கையிலே கம்ப வைத்த ஆடுகளை போ போ போவோ என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் ஒருவன் இருப்பான் என்றால் அவன் கசாப்பு கிடக்கார். நீ நானும் கொல்லப்படக்கூடாது என்பதற்காக தன்னின் ஜீவனை கொடுத்து கொல்லுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவரை கொண்டது யாரும் அல்ல, என்னுடைய பாவம், உன்னுடைய பாவம். எதற்காக? நீ கொல்லப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அந்த ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்லுகின்ற பொழுது அவருடைய அடிச்சோட்டை பின்பற்றுவதிலே உனக்கு என்ன தயக்கம், என்ன கலக்கம்? ஏன் தடுமாறி கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை ஏட்ட என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சியா? ஆண்டவர் சண்டைக்கு போடுறார், எங்களுடைய சண்டை போடுறார். மாடு கூட தன்னுடைய வழி அறிந்திருக்கிறது, தன்னுடைய முன்னணி அறிந்திருக்கிறது, கழுதை அறிந்திருக்கிறது, போகும் பாதைகளை அறிந்திருக்கிற நாரைகளும் கொக்குகளும் அங்கே காட்டுப்பறவைகளும் உண்டு. ஆனால் நீ ஏன் கலங்கி போய் நிற்கிறாய்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று உன்னை வழிநடத்தும் வல்லமை உள்ள சக்தி எது? என் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை வழிநடத்துகிறது. என் ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நான் செல்லுகிறேன். அவர் முன்னால் போகிறார், நீ பின்னால் போகிறாயா என்பதுதான் காரியம். நீ அவருக்கு பின்பாக செல்லுகிறாயா என்பதுதான் காரியம். நீ உன் வழியிலே செல்வாய் என்றால் ஒரு திருப்தியற்ற நிலைக்குள்ளாக செல்லுவாய். குறைவுள்ள இடங்களுக்கு தான் உன்னால் செல்ல முடியும். உன்னுடைய பலத்திலே, உன்னுடைய சாதுரியத்திலே நிற்பாய் என்றால் உன்னால் ஒரு சில காரியங்களை தான் செய்ய முடியும். பூரணமான கிருபையை பெற்றுக்கொள்ள அவரை பின்பற்று, அவரை பின்பற்று. நல்ல மேய்ப்பன் பெரிய மேய்ப்பராக தன்னை வெளிப்படுத்துகிறார். பெரிய மேய்ப்பராக அவர் வெளிப்படுத்துகிறார்.
ஆகையினாலே அவர் அறிந்திருக்கும் மேய்ப்பராக, அழைத்து செல்லும் மேய்ப்பராக, அகலாதிருக்கும் மேய்ப்பராக இருக்கிறார். அகலாதிருக்கிற மேய்ப்பர். ஆகையினாலே தான் சொல்லுகிறார், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். எதிரிகளை கண்டு புறமுது கட்டு ஓடுகிற ஒரு மேய்ப்பன் அல்ல. சிங்கம், புலி, ஓநாய் வந்தாலும், விஷ பூச்சிகள் வந்தாலும் எதிர்த்து நின்று அவைகளை கொண்டு தன்னுடைய மந்தைகளை காப்பாற்றுகிறவர். அவர் என் கூடவே இருக்கிறார். அவர் என் கூடவே இருக்கிறார். உன் கூட இருக்கிறது நீ உணர்கிறாயா? உன் கூட இருக்கிறது நீ உணர்கிறாயா? இல்லை என்று எண்ணுவாய் என்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனை விட்டு விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். உன்னோடு இருக்கும்படியாத்தானே வந்தாரு. இம்மானுவேலராக வந்தாரே. இதோ உலகத்தின் சகல நாட்களில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. நீங்கள் தேடினால் என்னை கண்டடைவீர்கள் என்று சொன்னாரே. நீங்களும் நானும் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அருகிலே, வெகு அருகிலே இருக்கிறாரே. நீ ஏன் இழந்த நிலையிலே இருக்கிறாய்? நீ ஏன் அவரை விட்டுவிட்டாய்? ஆண்டவர் காத்து நிற்கிறார். ஆண்டவர் காத்து நிற்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் மணவாட்டியினுடைய ஒரு உதாசீனம், மணவாட்டியினுடைய அவளுடைய ஒருவேளை சோம்பேறித்தனம் என்று சொல்லலாம். நான் எல்லா துணிகளையும் நான் களைந்து விட்டேன், இப்பொழுது வந்து எப்படி நான் கதவை திறப்பது என்று சொல்லி நேசருக்கு தன்னுடைய கதவை அடைத்தாள். உணர்கிறாள். இப்பொழுது கதவை திறந்து பார்க்கிறாள். மேய்ப்பரின் தன்னுடைய நேசரங்க இல்லை, மணவாளரை காணவில்லை. மணவாட்டி அலறுகிறாள். என் நேசரை கண்டீர்களோ என்று சொல்லி தெரு தெருவாக அலைந்து கொண்டு தேடுகிறாள். உன்னை தேடி வந்திருக்கிற ஆண்டவரை நீ விட்டுவிட்டாய் என்றால் நீ தேடி தேடி அலைய வேண்டும் என்பதை மறந்து போகாதே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அகலாதிருக்கும் மேய்ப்பன். மேய்ப்பனுக்கு ஐக்கியம் எல்லாம் அவனுடைய குடும்பத்தார் அல்ல. மேய்ப்பனுடைய ஐக்கியம் எல்லாம் அவனுடைய இனஜன பந்துக்களோடு அல்ல. எல்லாரும் உல்லாசமாக நல்ல உணவு அருந்தி ஒருவேளை வீடுகளிலே இருப்பார்கள். மேய்ப்பனுடைய உணவு அவனுக்கென்று தயாரிக்கப்பட்ட சொற்பமான ஒரு உணவாகத்தான் இருக்கும். உணவு அங்கு முக்கியம் அல்ல. அந்த ஆட்டுக்குட்டி உறவை அவன் விரும்புகிறான். ஆடுகள் தான் அவனுக்கு உறவாக இருக்கிறது. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த 23ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். ஆம், ஆடுதான் அவனுக்கு எல்லாம். இனஜன பந்துக்களே ஆடுகள் தான். நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதையா நாட்டிலே ஆடுகளை அடக்கு மாலை வேளையிலே ஆடுகளை பத்திரப்படுத்துகிற அந்த ஆட்டு கொடுகையிலே அங்கே நான் பார்ப்போம் என்றால் வாசல் கிடையாது. அங்கே அந்த மேய்ப்பன் வந்து அந்த வாசற்படியிலே படுத்துக் கொள்ளுவான். உள்ளிருந்து ஆடுகள் வெளியே வந்தாலும் சரிதான், வெளியிருந்து வேற மிருகங்கள் அல்லது எதிரிகள் வந்தாலும் சரிதான், இந்த மேய்ப்பனை தாண்டித்தான் செல்ல வேண்டும். எனவே தான் சொல்றார், நானே வாசல். எப்பா, உனக்கு உறவெல்லாம் நான் தான். உதவாக்கரையாக இருந்த உன்னை எனக்கு பிள்ளையாக நான் சேர்த்து கொண்டேனே. உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னை விட்டு நான் அகல மாட்டேன். உன்னுடைய வாசலாகவும் நான் இருக்கிறேன். உன்னுடைய வாசலாகவும் இருக்கிறேன். ஜீவிக்கிற ஒரு ஆண்டவர், ஜீவிக்கிற ஒரு ஆண்டவர், அகலாது இருக்கிற ஒரு ஆண்டவர், இந்த நிகழ்காலத்திலே என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர், என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர். அது மாத்திரமல்ல, அநேக ஆசீர்வாதங்களினாலே என்னை போஷிப்பிக்கிற தேவன். அநேக ஆசீர்வாதங்கள். புல்லை கொடுக்கிறார், அமர்ந்த தண்ணீரை கொடுக்கிறார், பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். பெரிய மேய்ப்பன் ஆயத்தம் பண்ணுகிற பந்தி, பெரிய பந்தி, எல்லாம் ஆயத்தமான ஒரு பந்தி. நீ நானும் அதற்காக எந்த முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. என்னுடைய வேலை அந்த மேஜையிலே இருக்கக்கூடிய ஆகாரத்தை நீ சாப்பிட வேண்டியதுதான். ஆம், ஆவியின் கனி உன் மேஜையில் முன்பாக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை உட்கொள்ளுகிறாயா? அதை உனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறாயா?
தம்முடைய சத்திய வசனத்தை உனக்கு ஆகாரமாக வைத்திருக்கிறார், ஞான பாலாக வைத்திருக்கிறார். நீ அதை உட்கொள்ளுகிறாயா? ஆட்டுக்குட்டியே, நீ திடனடைய வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை ஞான பாலாகிய இந்த ஆகாரத்தை உனக்கு சொந்தமாக்கிக் கொள். வசனமாகிய இந்த தண்ணீர் உன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யட்டும்? செழிப்பாக்கட்டும். உன்னுடைய தாகத்தை தீர்ப்பது வேத வசனமாகிய அந்த ஜலமாக இருக்கட்டும். எல்லாம் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாம் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் யார்? பெரிய மேய்ப்பன். பெரிய மேய்ப்பன் அன்பை கொடுக்கிறார். அன்பை கொடுக்கிறார். 22ஆம் சங்கீதத்திலே நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுத்தார். இங்கே 23ஆம் சங்கீதத்திலே பெரிய மேய்ப்பன் அன்பை கொடுக்கிறார். இந்த அன்பின் ஆண்டவரை உன் சொந்த மேய்ப்பராக நீ வைத்திருக்கிறாயா? அவரை அறிந்திருக்கிறாயா? அவர் உனக்கு முன்பாக செல்லுகிறதை நீ உணர்கிறாயா? அவருக்கு பின்னாக நீ செல்லுகிறாயா? அவர் உனக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற பந்திகளை நீ தவற விடாமல் உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எனக்காக எங்களுக்காக ஜீவனை கொடுத்து நல்ல மேய்ப்பராக உம்முடைய ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டெடுத்த எங்கள் அன்பின் தகப்பனே, இன்று பெரிய மேய்ப்பராக உம்முடைய அன்பை கொடுக்கிறீர். அளவில்லாத அன்பை கொடுக்கிறீர் ஆண்டவரே. கடலின் ஆழத்தை காட்டில் ஆழமான ஒரு அன்பு. இந்த அன்பை நீர் எங்களுக்காக ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர். ஏன்? நீர் பெரியவர், நீர் பெரிய மேய்ப்பன். உம்முடைய கையில் இருக்கிற கோலும் தடியும் எங்களை திடப்படுத்துவதற்காக, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, எங்களை போஷிப்பை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய மேய்ப்பராகிய பின்னாக நாங்கள் வர, உம்முடைய அடிச்சுவட்டை பற்றி கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.